வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி மகாநதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டுங்க. ஸோ கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்லிட்டாங்க. அவங்க அம்மா, அவங்க தங்கச்சி, அக்கா எல்லாருமே ஒரே ஹாப்பி. பரவாயில்லையே, காவேரி வந்து கல்யாணத்துக்கு வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பக்கத்தில் நிவின் இருந்தார், அவரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். கடைசியில் பார்த்தா நீங்கள் சொல்கிற மாதிரி நான் விஜயெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிற முடியாது. ஸோ எனக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் என்னை விஜய் எப்போவுமே கல்யாணம் பண்ணிக்கிற முடியாது, அந்த எண்ணமும் இல்லையே இல்லை. ஸோ நான் மேட்ரிமோனியில் ஆல்ரெடி பார்த்த ஒரு பையனை வந்து எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் தான் வந்து கெடுத்து விட்டீங்க. ஸோ திருப்பி நான் அந்த பையன்ட்ட பேசி அந்த பையனை வந்து சம்மதம் வாங்கிட்டு நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு வந்து காவேரி வந்து பட்டுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து ஷாக் ஆகிடுச்சு எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் நிவின் வந்து நம்ம விஜய்கிட்ட போய் சொன்னார். ஆனால் விஜய் இன்னும் காவேரி நம்புறாரு. ஒருவேளை காவேரி என் மேலே உள்ள வெறுப்பில் தான் போய் அவங்கள்ட்ட போய் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிற ஸோ விருப்பத்தை சொல்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நம்பிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு சைடு அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கு. எனக்கு காவேரி மிஸ் வந்து அம்மாவை வேணும், அம்மா வருவாங்கன்னு அப்பா சொன்னார், இப்போ வந்து வேறு ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிட்டு போக போகிறாங்கன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்குன்னு தெரில. எனிவே ஆல்ரெடி காவேரிகிட்ட விஜயோட டைரி இருக்குது. ஸோ காவேரி வந்து விஜயோட கபோர்டில் வந்து அவங்க மேரேஜ் ஃபோட்டோ இருக்குது, எல்லா விஷயமும் காமிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன மாதிரியான இடத்துல வந்து மீட் ஆகும் அப்படின்னு தெரில. ஸோ எனிவே நாளைக்கு வந்து அந்த பையன் வீட்டிலேருந்து காவேரி வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டு வராங்க. அந்த இடத்துல வந்து விஜய் காவேரியோட அம்மாவோடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.